ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ப்ளீஸ் கம் இன். ப்ளீஸ் கம் இன் சார். டேக் யூ சீட். தேங்க் யூ. யா. எங்க அந்த குட்டி பொண்ணு அபி? காலேஜ் போயிருக்கா. அப்படியா? என்ன காலேஜ் போற பொண்ணெல்லாம் கூட்டிட்டு உங்க டிடெக்டிவ் ஏஜென்சில உங்களுக்கு அசிஸ்டண்டா வச்சிருக்கீங்க? நீங்க வேற. அவதான் டிடெக்டிவ் ஏஜென்சியோட ஓனர். என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, நான் தான் அவளுக்கு அசிஸ்டன்ட். என்ன சார் காமெடி பண்றீங்களா? நிஜமா தாங்க சொல்றேன். அவ சிட்டி போலீஸ் கமிஷனரோட பொண்ணு. அப்போ நீங்க? நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, ஷாக் ஆயிட்டேன். ஏன்? இல்ல, நீங்க ஏதோ பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி பீப்புள்னு நினைச்சேனே தவிர போலீஸ் நல்லா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா உங்க பிரச்சனையை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டீங்களா? ஐயோ, நான் அது ஒரு பிரச்சனையாவே ஃபீல் பண்ணல சார். அன்னைக்கு வசந்தி வெளில போயிட்டு வரும்போது போஸ்ட் டேபிள் மேல இருந்ததா, அது அவ பார்த்த உடனே அவ எடுத்து படிச்சுட்டா. உங்களுக்கும் ஃபோன் பண்ணிட்டா. நீங்களும் வந்துட்டீங்க. பரவாயில்ல விடுங்க, அவளால உங்களோட அறிமுகம் எனக்கு கிடைச்சிருக்கு. சொல்லுங்க சார், இந்த கேஸ்ல குற்றவாளி யாருன்னு ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா? அத பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்களுக்கு ராம் பிரபு, தமிழரசன் யாரையாவது தெரியுமா? ராம் பிரபு, தமிழரசன் அப்படியெல்லாம் யாரும் எனக்கு தெரியாது சார். யார் அவங்க? ராம் பிரபு ஒரு செல்போன் ஷாப் வச்சிருக்கான். தமிழரசன் ஒரு லாயர். சாரி சார், அப்படியெல்லாம் யாரும் எனக்கு தெரியாது. பட் அவங்களுக்கும் உங்களுக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல லிங்க் இருக்கு. அவங்களுக்கும் எனக்கும் லிங்கா? ஐ மீன், அவங்களுக்கும் உங்களுக்கும் காமனான ஒரு எதிரி யாரோ ஒருத்தன் இருக்கான். என்ன சார் சொல்றீங்க? எஸ், உங்களுக்கு வந்த மாதிரி லெட்டரும் புக்கும் அவங்களுக்கும் போஸ்ட்ல வந்திருக்கு. ஓ மை காட், அவங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? ஆமா, லெட்டர் வந்த கொஞ்ச நாள்ல தமிழரசன் வாக்கிங் போகும்போது காணாம போயிட்டார். அதே மாதிரி ராம் பிரபுவும் லெட்டர் வந்த 2 நாள்ல காணாம போயிருக்காரு. அடேங்கப்பா, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? எஸ், லெட்டர் வந்த பிறகு அந்த ஆட்கள் கடத்தப்பட்டிருக்காங்கன்னா உங்களையும் அந்த குரூப் கடத்தலான்னு சந்தேகப்படுறேன். அதனால நீங்க கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் போக கூடாது. முடியாது சார், சாரி சார். என்னோடது டைட் ஷெட்யூல். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷனோட எனக்கு ஷூட்டிங் டேட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லா ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் டேட்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் மட்டும் முடியாதுன்னு சொன்னா அது நல்லா இருக்காது. நான் அந்த மாதிரி பண்ணவும் மாட்டேன். அதனால என்னை பத்தி ப்ளீஸ் டோன்ட் வரி. விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் ஜாக்கிரதையா இருக்கேன். எஸ், சொல்லுங்க ஐனார். சார், அந்த லாயர் தமிழரசன் கொலை செய்யப்பட்டிருக்கா சார். வாட்? எப்ப நடந்தது? 15 நாள் இருக்குன்னு சொல்றாங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காரு சார். அப்படியா? ஆமா சார். பாடியை கோணி பையில கட்டி குளத்துல தூக்கி போட்டிருக்காங்க சார். எந்த லிமிட்ல இது நடந்துச்சு? புஷ்பகிரி ஸ்டேஷன் சார். சரி, நான் உடனே புறப்பட்டு வரேன். ஓகே சார். சரூபா, விஷயம் ரொம்ப சீரியஸ். என்ன, அந்த ஆளையும் கொண்டாங்களாமா? எப்படி தெரிஞ்சது? எல்லாம் உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு யூகிச்சதுதான். அப்போ கடத்துறவன் கொலை செய்யறதுக்காக தான் கடத்துறான். நீங்க எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்களா சரூபா? எடுத்துப்பேன் சார். ஆனா இந்த வாரம் ஃபுல்லா என் மைண்ட்ல வேற டென்ஷன் ஓடிட்டு இருக்கு. இந்த டென்ஷன் என் மண்டையில ஏத்துக்க முடியாது. சாரி, எனக்கு 1 வீக் டைம் கொடுங்க. நானே உங்ககிட்ட செக்யூரிட்டி கேட்பேன், அப்ப கொடுங்க. உயிர் பயங்கிறது உங்களுக்கு அறவே இல்லைன்னும் போது நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? சரி, நான் வரேன். நம்ம அப்புறம் பேசலாம். எல்லாம் என் கர்மத்துக்கு இங்க வந்து சாகுறாங்க.
ச்சே. பெயர் ராம் பிரபு, தொழில் செல்போன் சர்வீஸ், செஞ்ச பாவத்துக்கு சம்பளம் மரணம். சார், நான் தான் புஷ்பகிரி இன்ஸ்பெக்டர் ராஜ முனுசாமி பேசுறேன் சார். என்ன பண்றதுன்னே தெரியல சார். என் ஏரியானாலே எல்லாருக்கும் இலக்காரமா போச்சு சார். கொலையை பண்ணி நேரா தூக்கிட்டு வந்து என் ஏரியா லிமிட்ல போட்டுட்டு போயிறாங்க சார். இந்த 6 மாசத்துல இது 8வது மர்டர். ஒரே மர்டர் சாம்ராஜ்யம் தான். அதே மாதிரி ஒரு குழுவை இதுலயும் கொடுத்துருக்காங்க. பெயர் ராம் பிரபு, தொழில் செல்போன் சர்வீஸ், செஞ்ச பாவத்துக்கு சம்பளம்னு ஒரு லெட்டர் பாக்கெட்ல இருக்கு சார். ராம் பிரபுன்னு யாராவது காணாம போயிருக்காங்களான்னு எனக்கு தெரியணும் சார். உடனே சொல்றீங்களா சார்? ஓகே, தேங்க்யூ சார். யாரு? இங்க சங்கரநாராயணன். நான் தான். நீங்க? நான் ஏசிபி மது. ஓ, போலீஸா? ஆமா. என்ன விஷயம்? உங்களுக்கு வக்கீல் தமிழரசன் தெரியுமா? ஏன் நம்ம கிட்ட இவன் இதை பத்தி கேக்குறான்? தெரியும். அவருக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை?